Hi everyone, welcome back to my channel and welcome to my cooking story 1. ஸோ எனக்கு குக்கிங்கே தெரியாது. ஸோ நான் இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்ருக்கேன். அண்ட் நான் இன்றைக்கி குக்கிங்கில் என்னென்னலாம் கோமாளித்தனம் பண்ணுறேன் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் காட்ட போகிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் அனிதா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அடுப்பே எனக்கு 4 அடுக்கு இருக்குது தெரியுமா? அந்த அடுப்பே எனக்கு பற்ற வைக்க தெரில. அண்ட் எது ஸ்லோ எது ஹைன்னே தெரியல. அதுக்கப்புறம் அங்கே பற்ற வச்சுட்டு இங்கே மாற்றிட்டேன். பிகாஸ் இங்கே தான் கேமராவுக்கு வந்துட்டு வாகா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். என்கிட்ட பாட்டில்லாம் இல்லவே இல்லை. அதனால் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்னு அது வாங்கினேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு அஞ்சரை பெட்டியும் இன்றைக்கி தான் புதுசாக வாங்கினேன். ஸோ ஆயில் நல்லா ஊற்றிட்டு கடுகு போட்டேன். கடுகு போட்டோன்னா சரியான கருகிடுச்சு. சரியான ஸ்மெல்லு, புகை. பிகாஸ் எனக்கு சிம்மில் வைக்க தெரியல இந்த அடுப்பில். சீரியஸாக சொல்ல போனால் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த 4 அடுக்கு இருக்கிறது நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அப்படியே முட்டையும் தூக்கி போட்டுட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா அதுவும் செம்மையாக கருகி வீடே பிஜியே ஸ்மெல்லாக இருந்தது. நெக்ஸ்ட் இன்னொரு முட்டையை ஊற்றிட்டு அதில் வந்துட்டு ஓடை வேறு போட்டுட்டேன். எனக்கு வேறு ஐயையோ சொதப்பிடுமே, காசு வேறு வேஸ்ட் ஆயிருமேன்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டே இருந்தேன். ஃபைனலாக வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் லாஸ்ட்டு முட்டையை வந்துட்டு உடச்சி ஊற்றிட்டுருக்கேன். தென் என்ன பண்ணேன் அப்படின்னா நல்லா கிண்டிக்கிட்டேன். பார்த்திங்களா எப்படி கருப்பாக இருக்குன்னு. ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் சமைக்க தெரியும். பட் ஏன் இவ்வளோ கேவலமாக சமைச்சேன்னு எனக்கு தெரில. பிகாஸ் அந்த கேஸ்னால தான் எனக்கு தெரிஞ்சு, இந்த அடுப்புனால தான். அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, இது வேலைக்காகாது, வேஸ்ட் ஆகிடும் ஃபுட்டுன்னு சொல்லிவிட்டு ஆஃப் பண்ணிட்டேன் கேஸை. ஆஃப் பண்ணிவிட்டு வேணுங்கிற பொருட்கள்லாம் ஆட் பண்ணிட்டேன். கீழே போட்டலாம்னு நினச்சேன். பட் 3 எக்குங்க. இது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம், காசு வேஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து உப்பு எடுத்து போட்டேன். இதோட ஸ்டாப் பண்ணியிருக்கணும்ல. நான் பற்றியிருக்காதுன்னு சொல்லிட்டு திருப்பி அள்ளி போட்டுட்டு அதில் பாதி போட்டேன். சரியான உப்பு கரிச்சிருச்சு பயங்கரமாக. ஸோ பயந்துட்டு கொஞ்சத்தை வந்துட்டு கீழேயும் போட்டேன். அடுத்து வந்துட்டு மிளகாத்தூள் போட்டேன். ஐயோ அதிகமாக போட்டுன்னு சொல்லி திருப்பி எடுக்க வந்தேன். சரி பரவாயில்ல, நம்ம தானே சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அடுத்து வந்துட்டு மல்லித்தூள் கொஞ்சம் போட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு மிளகாத்தூள் ஓகேவா போட்டு ஃபஸ்ட் நல்லா கிண்டுவேன். இந்த அடுப்பை பற்ற வச்சு நல்லா கிண்டிட்டு இறக்கி வச்சுருவேன். ஸோ இதாங்க வந்து முட்டை பொரியல். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிண்டி வச்சுட்டு நான் இறக்கிட்டேன். ஸோ வந்துட்டு எனக்கு ஸ்பூன் தான் கரண்டி, இருக்கிறத வச்சு தான் சமாளிக்கணும்னு சொல்லிட்டு நல்லா கிண்டிட்டு தென் என்ன பண்ண போகிறேன்னா, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பிளேட் இருக்குது தெரியுமா, அதில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். தென் வந்துட்டு வீட் பிரெட் ஆர்டர் போட்டு வச்சுருந்தேன். ஸோ பிளிங்கிங் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில். ஸோ அது வந்துட்டு அப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு சூடு பண்ணி வந்துட்டு வச்சுட்டேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 4 ப்ரெட்டு, 3 எக்கு, அப்புறம் குட்டி கற்பூரவள்ளி பனானா 2. ஸோ ரொம்ப எனக்கு குவான்டிட்டி அதிகம் தான். பட் காலையிலே சாப்பிடல, ஒரு மாதிரி அன்ஹெல்த்தியாக ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லி குவான்டிட்டி அதிகமாக எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த இடையில வந்து அந்த கருகின பீஸ்லாம் வாயிலையும் கொஞ்சம் போட்டுட்டு, அப்புறம் குப்பையிலையும் கொஞ்சம் போட்டுட்டு, அதுக்கப்புறமா ப்ரெட் எடுத்து கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோ தான் எனக்கு வந்துட்டு குக்கிங். இதுதான் நான் வந்து லன்ச்சுக்கு தான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி சண்டே. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துட்டு நம்ம
குக்கிங்கை கற்றுக்கணும். ஸோ இதுதான் என் பிளேட். எக்கு, வீட் ப்ரெட்டு, அப்புறம் பனானா. ஸோ பனானாக்கு என்ன பண்ணுறேன்னா குட்டி பவுல் வச்சுட்டு, இந்த பவுலும் இன்றைக்கி தான் வாங்கினேன். ஸோ குட்டி குட்டியாக பனானாவை கட் பண்ணி போட்டுட்டு என் லன்ச்சை நான் வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நண்பன் படம் சீன்ஸ்லாம் வந்துட்டு பார்த்துட்டு அப்படியே நான் லன்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இவ்வளோதான். ஓகே, நான் இன்னொரு வேளை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.